இந்த பையன் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு கிளம்புறான். திடீர்னு பார்த்தா ஏடிஎம் மிஷின்ல இருந்து சவுண்டு வரும். திரும்பி பார்த்தா இவன் எந்த அளவுக்கு காசு எடுத்தானோ அதே அளவுக்கு திரும்பி வந்திருக்கும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அவனோட அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாத்தையும் எடுக்கிறான். அது எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறான். மறுபடியும் அவன் எடுத்த அளவுக்கே காசு வரும். இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறான். அவன் கரெக்டா அந்த நேரத்துல தான் ஃபுட்பால் ஸ்டேடியம்க்கு நடந்து போயிட்டு இருப்பான். ஏடிஎம்ல ஒரு டைம் நம்ம வித்ரா பண்ணோம்னா மறுபடியும் காசு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனோட ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு பயங்கரமா சத்தம் போட்டு கத்திடுறான். ஏதோ ஏடிஎம்ல டபுள் மடங்கு காசு கிடைக்குதான்னு சொல்லிட்டு கத்திட்டு அமைதியா போறான். அதுக்கப்புறம் ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க. ஸ்டேடியம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு ஏடிஎம்க்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல காசு எடுக்கிறதுக்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஏடிஎம்க்கு இவங்க 2 பேர் தான் இன்சார்ஜா இருப்பாங்க. ஏடிஎம்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏடிஎம் டிஸ்கனெக்ட் பண்றாங்க. இவ்வளவு பேர் சத்தம் போட்டு அவங்க 2 பேர்த்த திரும்ப கனெக்ட் பண்ண வச்சிடறானுங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா இவங்க 2 பேர் ஊருக்கு புதுசு, அதுவும் இல்லாம இந்த வேலைக்கும் புதுசு. 2 பேத்துக்கு லாங்குவேஜ் சரியா தெரியாதனால 2 பேரும் தப்பா வேலை செஞ்சிருவானுங்க. இதனால பல கோடி லாஸ் ஆயிருக்கு.